திருஷ்டத்யும்னனை வதம் பண்ணிவிட்டான், உபபாண்டவாளையும் போய் வதம் பண்ணிவிட்டான் கத்தினாலே. இது தெரிஞ்சு திரௌபதி கதறினாள். அர்ஜுனன் இதை பார்த்தான், திரௌபதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு தோணித்தது. திரௌபதியை கூப்பிட்டு சொன்னான், கத்திரிய ஸ்திரீயாகினால அவளுக்கு எதை சொன்னா துக்கம் நிவர்த்தி ஆகுமோ அந்த சொல்ல சொன்னானா, உன் குழந்தைகளை யாரு ஒட்டினானோ அவனுடைய தலையை நான் நாளைக்கு உதயமானது அஸ்தவனத்துக்குள்ள கொண்டு உன் கையில கொடுக்கிறேன். எஸ்தேமானினி புத்திரா ஆஹரிஷ்யே சிரஸ்தஸ்ய யஸ்தேமானினி புத்திரா அப்படி சொன்னாளா. அதே மாதிரி சுவாமி தேரை வச்சுன்னு காத்துட்டு இருந்தாள். உதயமாச்சு, தேர்ல ஏறிண்டு போய் அஸ்வத்தாமாதான்னு தெரிஞ்சது. யுத்தம் அஸ்வத்தாமாக்கும் அர்ஜுனனுக்கும். அஸ்வத்தாமா பார்த்தா இன்னைக்கு அர்ஜுனனோட நம்மால சண்டை போட முடியாது, ரொம்ப வேகத்தோட இருக்கான்னு ஓட ஆரம்பிச்சுட்டான். இங்கேயா ஓடி ஒளிஞ்சு விடுவோம்னு தேரோட ஓடி ஓடி பின்னாடி தரத்திக்கிட்டே போனா அர்ஜுனன். அஸ்வத்தாமாவனுடைய குதிரை சாந்தமா போயிடுது, ரொம்ப சூழ்ந்து போச்சு. உடனே திடீர்னு குதிரையை திருப்பினான். என்ன பண்ணினா, அவனுக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண தெரியும், உபசம்மாரம் பண்ண தெரியாது. அதை எடுத்து பிரயோகம் பண்ணிவிட்டான். அஸ்திரம் பிரம்மஹீரோ நாம ஹியாத்மத்ராணம் த்விஜாத்மஜா. அவன் அப்பா இவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார். அத்தனை பக்தியா இருந்தான் சிஷ்யன், அவனுக்கு சொல்லிவிட்டார். அஸ்வத்தாமாவுக்கு சொல்லிக் கொடுக்கல துரோணர். அதை பிரயோகம் பண்ணிவிட்டான். அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா ரெண்டும் ஆகாசத்துல சண்டை போடுறது. சுவாமி சொன்னார், அர்ஜுனா நீங்க ரெண்டு பேரும் போடுற சண்டை உலகத்துல எல்லாம் தீ பறக்கிறது, தவிக்கிறது, அது உபசம்மாரம் பண்ணிவிடு, அவனுக்கு தெரியாதுன்னாள். அர்ஜுனன் ரெண்டையும் சேர்த்து உபசம்மாரம் பண்ணிவிட்டான். பண்ணினதை கீழே தேர விட்டு இறங்கி அஸ்வத்தாமாவை தேர்ல இருந்து கீழே இழுத்தான் அர்ஜுனன். நான் கயத்தினால காலில இருந்து கழுத்து பறிந்து கட்டினான். சுவாமி தேர விட்டு இருந்த பிரபு கீழே இறங்கி ஓடி போய் என்னதுக்காக அவனை கயத்தை போட்டு கட்டுறேன்னாள். திரௌபதி கிட்ட இழுத்துன்னு போறேன்னான். நீ திரௌபதி கிட்ட சொன்னது என்ன சொன்னது தெரியுமா? ஆஹரிஷ்யே சிரஸ்தஸ்ய, தலையைத்தான் கொண்டு வரேன்னு சொன்னேன். உடல்லாம் என்னத்துக்கு, இதோ கத்தி தரேன், தலையை மட்டும் கொண்டு வான்னு கொடுத்தாள். அர்ஜுனம் வட்ட மாட்டேன்னு தானா, பிராமணன் குருவனுடைய புள்ளே, நான் பிரம்மஹத்தி பண்ணுவேனா? அத்தனை ஆபத்திலையும் அத்தனை துவேஷத்திலையும் நைச்சத்தம் தும் குருசுதம் யத்யபீயாத்மஹனம் மஹானி நைச்சத்தம் தும் குருசுதம் யத்யபீயாத்மஹனம் மஹானி. யத்யபீயாத்மஹனம், ஆத்மாவையே கொன்னவன் புள்ளேன்னா ஆறு ஆத்மாவை புத்திரனாமாசி. அப்படிப்பட்டவனா இருந்த போதிலும் அவனை கொல்ல இச்சப்படலையாம் அர்ஜுனன். சுவாமி நிர்பந்தம் பண்ணினாளா, நீ சொல்லிவிட்ட அதெல்லாம் பாதகம் இல்லை விட்டுனாளா. என்னத்துக்கு சுவாமி இந்த பிரம்மஹத்தியை விலைக்கு வாங்கினாள், என்னத்துக்காக இப்படி சொல்லி கொடுத்தாள்? ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்தः கிருஷ்ணேன சோதிதः. சுவாமி தர்மத்தை பரீட்சிச்சாளா. ரெண்டு பரீட்சை சுவாமியினுடைய மனசுல எண்ணம். அர்ஜுனனுக்கு குரு பக்தி எவ்வளவு இருக்குன்னு பரீட்சை பண்ணுவோம்னு. ஏன்னா இவரும் ஒரு குரு, கீதோபதேசம் பண்ணியிருக்கார். இப்போ குருபுத்திரனை வதம் பண்ணினா இவருக்கும் ஒரு கத்தி வச்சிருப்பான், அதை கண்டுபிடிப்போம்னு ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம் என்னன்னா, சுவாமி கீதையில என்ன சொல்லியிருக்காள், அர்ஜுனா தெய்வமான நான் நேரம் சாஸ்திரத்துக்கு விரோதமா சொன்னா கூட நீ கேட்கக்கூடாது, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தை காரியாகாரிய வியவஸ்தித்தோன்னு சொல்லியிருக்காள். அது உரைச்சிருக்கா இந்த மருந்து, இந்த கீதை மனசுல பார்க்கணும்னு எண்ணம். அதுக்காக ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்தா கிருஷ்ணேன சோதிதः நைச்சத்தம் குருசுதம் யத்யபீயாத்மானம் மஹானி. மகானுங்கிறாள் வியாசர். மகாத்மா இந்த காலங்களில் ராகத்வேஷாதிகள் விலகுமா? துவேஷம் வெளுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் சாந்தி ஏற்பட்டுதான் மகான்கிறாள். ஞானேமூனும் க்ஷமா சக்தம், சக்தி இருக்கிற போது க்ஷம வருமா? எதோ அதை பண்ணி மகான்னு சொல்றாள் அர்ஜுனனே. சுவாமி அப்படியானா நீ ஏன் பிரதிஜை பண்ணினேன்னாள். ஒண்ணு பண்றேன்னா திரௌபதியிட்ட கொண்டு போறேன், அவ ஒட்ட சொன்னா வட்டி போடுறேன்னா சரி கட்டி தூக்குன்னாள். ததாஹிருதம் பசுவத்வாசபத்தம்
அவாங்கம் கர்மஜுகுப்சிதேன நிரீட்ச கிருஷ்ணா அபகிருதம் குரோஸ்துதம் வாமஸ்வபாவா கிருபயா நலாமஜா. அதோபேத்யஸ்வசிபிரம் கோவிந்த பிரியசாரதி ஞவேதயத்தம் பிரியாயை சோசந்த்யாத்மஜாஹதானே. சுவாமி தேர ஓட்டினாலாம், அஸ்வத்தாமாவையும் கயத்தை கட்டி தூக்கி போட்டுன்னு போனானாம் அர்ஜுனன். திரௌபதி எந்த இடத்துல கதறிட்டு இருக்காளோ, குழந்தைகளை வசம் பண்ணி நடத்துல அங்க கொண்டு போய் அப்படி கட்டி கொண்டு போய் இவன் தொம்பம் பண்ணி கட்டி போடுறா போல ததாகிருத்தம் பசுவத் பாசபத்தம் கைகால் எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் திரௌபதி கீழே கொண்டு போய் தள்ளினான் அர்ஜுனன். அவாங்முகம் கர்மஜுகுப்சிதேன கீழ குனிகிறானா அஸ்வத்தாமா. அவனுக்கே வெட்கமா இருக்கான். துரியோதனனே கோவிச்சுக்கிட்டான். அந்த குழந்தைகள் என்ன பண்ணிட்டு அது எனக்கு போய் ஒட்டினேன்னு கேட்டான். அவன் எஜமானனுக்கு கூட அப்பிரியமான காரியத்தை பண்ணினான். கீழ குனிகிறானா. திரௌபதிக்கு யாரு தன் குழந்தைகளை கொண்டவனு அது மட்டும் தெரியாது. நிரீட்ச கிருஷ்ணா நன்னா கீழே குனிஞ்சு பார்த்தாள் ஆறுன்னு. அபகிருதம் குரோசுதம் அபகாரம் பண்ணது குருபுத்திரால் தங்க பர்த்தாக்களுக்கு குருவான துரோணருடைய புள்ளேன்னு பார்த்தாலாம். என்ன பண்ணினான்? சரணத்துல நமஸ்காரம் பண்ணிவிட்டாளாம் அஸ்வத்தாமாக்கு. கருணையினாலே வாமஸ்வபாவாங்கிறாள். எப்பொழுதும் மங்களமான சுபாவம் உள்ளவளாம், எத்தனை ஆபத்திலையும் தர்மத்தை விடாதவளாம் திரௌபதி. கருணையினால் நமஸ்காரம் பண்ணினாளாம். நமஸ்காரம் பண்ணிவிட்டு பர்த்தாவை பார்த்து கத்தினாளா, அவுத்து விட்டு விடுங்கோ அவுத்து விட்டு விடுங்கோன்னு. என்ன பாபம் பண்ணினோமோ, 5 குழந்தைகள் ஒரு நிமிஷத்துல வதம் பண்ணி போயிட்டாள். மறுபடியும் பிரம்மசாபம் வரணுமா குடும்பத்துக்கு? முச்சதாம் முச்சதாமேஷா பிராமணோ பகவான் குரு. முச்சதாம் முச்சதாம் நாளா. ஆமா, பீத்தினாலே திரும்ப திரும்ப சொல்றாள் பயந்து. அவுத்து விட்டுடுங்கோ அவுத்து விட்டுடுங்கோன்னு கத்தினாளாம். பிராமணன் அதோட ஞானி, நம்ம குடும்பத்துக்கு குரு. இத்தனை வேணுமா இருந்தாள். பிரம்மசாபம் வந்த குடும்பமும் ஆடு கடிச்ச செடியும் உருப்படாது கத்தினாள். என்ன குரு குருங்கிறியே, நான் அவங்கிட்ட ஒரு அட்டரம் சொல்லிக்கலையே நாள். துரோணாச்சாரியரே புத்திர ரூபேன இருக்காள் நாளா. பகவான் துரோணா பிரஜாரூபேண வர்த்ததே. ஏஷ பகவான் துரோணः பிரஜாரூபேண வர்த்ததே. துரோணாச்சாரியரே புத்திரரூபேண இருக்காளேன்னு இந்த ஸ்ருத்தியர்த்தத்தை சொன்னாள். அவுத்துடுங்கோன்னு சொல்லிவிட்டு இன்னொரு காரணம் சொன்னாள். என்ன ஆத்மவத் சர்வபூதானின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. நான் எப்படி இப்ப குழந்தை மறிச்சு கதறேனோ, இது மாதிரி அஸ்வத்தாமாவுடைய தாயார் இருக்கா, அந்த அம்மா அழ வேண்டாம் நாளா. மாரோதீதஸ்ய ஜனனி கௌதமீ பதி தேவதா யதாஹம் மிருதவத்சார்த்தா ரோதிமீ அஸ்ருமுகி. கௌதமி பர்த்தாவ தெய்வமா நம்பினவளாம், மகாபதிவிரதையாம், அஸ்வத்தாமாவுடைய தாயார். அந்த அம்மாக்கு இந்த சோகம் வரவாண்டாம், நான் கலர்றா போல வாழ வேண்டாம், அவுத்து விட்டுடுங்கோன்னு சொன்னாலாம். பகவான் தர்மபுத்திரர் அர்ஜுனன் நகுலன் சாதேவன் எல்லாரும் கொண்டாடினாலாம் திரௌபதியினுடைய சுபாவத்தை. இப்ப யாராவது சொல்லுவாளான்னு. பீமன் மட்டும் அதுக்கு சம்மதிக்கலையா. எனக்கு இஷ்டம் இல்லை, நான் அவன் தலையை வெட்டத்தான் போறேன்னு வந்துட்டான். உடனே சுவாமி கூப்பிட்டு, அப்பா அவன் சிறுஜீவி, அவன் தலையில ஒரு ரத்னம் இருக்கு, அதை அப்படியே சிகையோட கத்திச்சு எடுத்து விடுனாள். அதுவே பிராமணனுக்கு ஒரு பெரிய தண்டம், சிகை எடுக்கிறதே, அதை எடுத்து விடுனாள். அதை கத்திரிச்சு அந்த ரத்னத்தை எடுத்துன்னு அவனை அனுப்பிச்சு விட்டாள். பரவிட்டு போனான் அவன்.